இரு தினங்களுக்கு முன் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர், தமிழக முதல்வர் தளபதி அவர்களால் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தமிழ்நாடெங்கும் பள்ளி, கல்லூரிகள், பொதுமக்கள் கூடும் இடங்கள், வழிபாட்டு தலங்கள் ஆகிய இடங்களில் உள்ள 717 மதுபான கடைகளை உடனடியாக மூட வேண்டும், 14 நாட்களுக்குள் மூட வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டார். அதன் பேரில் இன்றைய தினம் மதுரை மாநகர ஆணையர் அவர்களிடம் வந்து சில இடங்களில் உரிமம் பெறாமல் மது விற்பனை நடைபெறுகிறது என்றும் அதை கொஞ்சம் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனு மதுரை மாநகர காவல் ஆணையர் அவரிடம் கொடுத்துள்ளேன். மது டாஸ்மாக் கடையில் உள்ள மது தவிர மற்றும் உள்ள போதை வஸ்துக்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த லிப்ங்கிறாங்க, கஞ்சா, இந்த மணியெல்லாம் போதை வஸ்துக்கள்லாம் நடமாட்டத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தளபதியுடைய முக்கியமான கொள்கையில் அதுவும் ஒன்று. நான் கடந்த சட்டசபை தேர்தலில் சில இடங்களில் எனக்கு இந்த கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில் பிரச்சாரம் செய்யும் போது அங்கு தாய்மார்கள் வைத்த முக்கியமான கோரிக்கைகள் இது ஒன்று. இருக்கிற டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என்று கண்டிப்பாக பூரண மதுவிலக்கு கொண்டு வர தளபதி அவர்கள் கண்டிப்பாக முயற்சி செய்கிறார். அதற்கு படிப்படியாக முதல் கட்டமாக 711 மதுக்கடைகளை மூட சொல்லியிருக்கிறார். மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மதுக்கடைகளை மூடி தாய்மார்களின் வயிற்றில் பாலை வார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இந்த மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் என்னுடைய கோரிக்கை மனுவாக சில்லறை விற்பனையோ இல்லது மற்ற போதை வஸ்துக்களோ மதுரை மாநகர காவல் நிலையக்குள் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கோரிக்கை மனு கொடுத்துள்ளேன்.